இந்த ஜோதிடம், ராசி பலன்லாம் பார்க்கும்போது, உங்க ராசிக்கு இன்னைக்கு ஒரு அனுகூலமான சூழல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இந்தியாவுக்கு உலக அரசியல்ல இன்னைக்கு ஒரு அனுகூலமான சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா உக்ரைனை கை கழுவி விட்ட அமெரிக்கா. அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை கொள்கை தலைகீழா மாறியிருக்கு. என்ன அப்படின்னா, ரஷ்ய ஆதரவு, ஐரோப்பிய எதிர்ப்பு. நம்பவே முடியாத அளவுக்கு அமெரிக்கா இந்த உலக அரசியலோட டைனாமிக்ஸை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போரை உக்ரைன் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஒருவேளை ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் படைகளை உக்ரைனுக்குள்ளே அனுப்பி ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டுக்கோங்க. அமெரிக்காலாம் இனிமேல் உங்கள் கூட வந்து நிற்காது. அதே மாதிரி அமெரிக்கா இந்த போருக்கு இது வரைக்கும் தந்துக்கிட்டு இருந்த நிதியில் ஒரு பைசா கூட தராது அப்படின்ற மாதிரி அமெரிக்காவினுடைய பெட்டி ஹெக்ஸத், இவர் யார் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி. இவர் ட்ரம்ப்பை ரெப்ரசன்டேட் பண்ணி பெல்ஜியமில் இருக்கக்கூடிய பிரசஸில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இதில் ஒரு கவனிக்க தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங்கே உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள்லாம் கூடி பேசக்கூடிய ஒரு மீட்டிங். இதை நம்ம ஒரு நேட்டோ மீட்டிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மீட்டிங்க்கு வந்த பெட் ஹெக்ஸத், ட்ரம்ப்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இந்த உக்ரைனை மட்டும் இல்லை, நேட்டோ நாடுகளையும் சரி ஐரோப்பிய நாடுகளையும் சரி இங்கே வச்சு பொழந்து கட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் நேட்டோவுக்கு அமெரிக்காவினுடைய நிதி கம்மியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து 2% நேட்டோவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதீங்க. ஆனால் அமெரிக்காவுடைய பாதுகாப்போட நேட்டோவோட மொத்த செலவும் ஐரோப்பாவோடைய பாதுகாப்பு தான் செலவிடப்படுது. நீங்கள் இனிமேல் உங்கள் ஜிடிபியிலேருந்து 5% கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்காரு. அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஃப்ரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் எளிமையான விஷயமா இருக்கும். ஆனால் ஹங்கேரி மாதிரியான ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ உக்ரைனில் ரஷ்யா ஆக்கிரமித்து வச்சிருக்க பகுதியில் எல்லாமே போர் நிறுத்தம் வரும்போது ரஷ்யாவுக்கு தான் சொந்தம். அதை மீட்கணும்னு ஒரு வேளை உக்ரைன் நினச்சி நீங்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு இல்யூஷன், அது ஒரு மாயை, அது நடக்கவே நடக்காது. இது இந்த போரை இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். இதனால் மிகப்பெரிய விளைவுகள்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும். அமெரிக்கா அவங்க கூட நிற்காது. நீங்கள் உடனடியாக போரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐரோப்பாவுடைய பாதுகாப்பில் இனி அமெரிக்கா கான்சன்ட்ரேட் பண்ணாது. அதுக்கு பதிலாக அமெரிக்காவினுடைய பார்டர் தான் நாங்கள் இனிமேல் சேஃப்கார்ட் பண்ணுவோம். சீனா தான் எங்களுடைய எதிரி. சீனாவை சமாளிக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இனி முழு மூச்சோடு இறங்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஏன் நேட்டோவை பயன்படுத்துகிறீங்க ஐரோப்பிய நாடுகளே? உங்களுக்கு ரஷ்யா கிட்டேருந்து பாதுகாப்பு வேணும். நீங்கள் தேவையில்லாமல் ரஷ்யா கூடலாம் சண்டை போடுவீங்க. ரஷ்யா கூட சமாதானமாக போயிருங்க, பிரச்சனையே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதன் மூலியமாக ட்ரம்ப் என்ன நினைக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஒன்று என்ன அப்படின்னா, ரஷ்யாவும் அமெரிக்கா தன்னோட எதிரியாக பார்க்கல. அதாவது அமெரிக்காவுடைய எதிரியாக ரஷ்யா இருக்கிற அந்த ஸ்தானத்திலேருந்து இறங்கிட்டாங்க. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வலுவான நாடாக இருக்குது. ரஷ்யா சொல்லத்தகுந்த அளவுக்கு வலு இல்லாட்டியும் கூட அவங்களுமே ஒரு ஸ்டேபிளான கண்ட்ரி தான். ஏன்னா இவ்வளோ பெரிய பொருளாதார தடைக்கு அப்புறமா அவங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை. அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஆனால் ட்ரம்ப் என்ன நினைக்காரு அப்படின்னா, ரஷ்யாவை நம்ம எதிரியாக வச்சு போர்ட்ரேட் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சைனா ரஷ்யாக்கிட்டேருந்து நிறைய குளிர் காய்வாங்க, நிறைய அட்வான்டேஜாக ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. ரஷ்யா அவங்களும் சேர்ந்துக்கிடுவாங்க. இந்த ஈரான், அரபு நாடுகள், சீனா, ரஷ்யா மாதிரியான ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்துடும். ரஷ்யாவை இப்போ எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சீனா தான் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் சரி, நம்மளுடைய பாதுகாப்புக்கும் சரி, நம்மளுடைய இன்டெலெக்சுவல் அறிவுசார் உற்பத்திக்கும் சரி அச்சுறுத்தலாக இருக்குது. சீனாவை தான் நம்ம எதிரியாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மீட்டிங்கில் ட்ரம்ப்பை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண பெட் ஹெக்ஸத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீனா தான் எங்களுடைய எதிரி, ஐரோப்பாவுடைய பாதுகாப்பை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இந்தியாவுக்கு ஒரு அனுகூலமான சூழலை கிரியேட் பண்ணியிருக்குன்னு நான் சொன்னேன். அதான் உண்மை. இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு யாருமே பெருசாக பேசுகிறதில்ல. இந்தியா எங்கேயோ போயிருச்சு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்திய பொருளாதாரம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பொருளாதார நெருக்கடியிலையும் சரி, கடன்லையும் சரி சிக்கி தவிக்குது. ஏதாவது ஒரு நாடு கடன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு உலகத்துக்கிட்ட கையேந்திர நிலைமையில் இருக்க. அவங்களுடைய இராணுவம், உள்நாட்டு பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகள். அவங்க இந்தியாவுக்கு ஒரு காம்படிட்டரே இல்லை அப்படின்றத 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா தீர்மானித்து அவங்களுடைய இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆயுத குவிப்பாக இருக்கட்டும், இராணுவ பட்ஜெட்டாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், சீனாவுக்கு நம்ம காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ட்ரம்ப்பும் தன்னுடைய எதிரியாக ரஷ்யாவை பார்க்காம சீனாவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆசியாவில் சீனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது இந்திய உதவி இல்லாமல் முடியாது அப்படின்றது ட்ரம்ப்புக்கும் சரி,
இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கும் நல்லா தெரியும். அதான் ரஷ்யன் ஆயில அமெரிக்க தடை போட்டு இந்தியா வாங்கும்போது கூட, நீங்க வாங்குறது எங்களுக்கு வருத்தம் அளிக்குதுன்னு சொன்னாங்களே தவிர, நீ வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்களால அதட்டி சொல்ல முடியல. ஆசியாவுல சீனாவ எதிர்க்கணும் அப்படின்னா, அது இந்தியாவால தான் முடியும். ஏன்னா, அவ்வளோ பெரிய பொருளாதாரம் இந்தியா கிட்ட தான் இருக்கு. ஜப்பான் கிட்ட இருக்கு அப்படின்றது உண்மதான். ஆனா, அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு ராணுவம் இல்ல, ராணுவ தளவாடங்கள் இல்ல, ராணுவத்தில பலம் வாய்ந்த நாடு ஜப்பான் கிடையாது, இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது. என்னதான் அமெரிக்கா கூட குவாட் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ல இருந்து இந்தியா இன்னமும் சீனாவை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கு. இதை ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு உதாரணமாக தான் நிறைய இடங்களில் சீனா எங்களோட எதிரி அப்படின்றத அவர் ஒரு கோலா செட் பண்ணி சீனாவை நோக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை இப்போ அவருடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பெட் ஹெக்ஸெட் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்ப்பும் மோடியும் அமெரிக்காவில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு டெக்சாஸில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வந்திருக்காங்க. ட்ரம்ப் அந்த மேடையிலேயே எந்த அளவுக்கு இந்தியா கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண விரும்புகிறாரு அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு. இந்தியாவுடைய உண்மையான நண்பன் ஒயிட் ஹவுஸில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்திய பிரதமர் கூட அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் ஸ்டேஜ்லேயே ட்ரம்ப் நிற்காரு. இந்த மாதிரியான சமிக்கைகள்லாம் உலக அரசியலில் இந்தியாவுக்கு ஒரு அனுகூலமான சூழல் உருவாயிருக்கு அப்படின்றத உணர்த்துறதா அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த வகையான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.